This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, டவுன் ஹால் 7ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெராக்ஸ்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதாவது நார்மல் பெராக்ஸ் வேறு, டார்க் பெராக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட 1வது லெவலுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினியன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் 2வது லெவல் போட்டிருக்கேன். 2வது லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாக் ரைடர், அதாவது இந்த பன்னி மேலே உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண வருவான். அவங்க சுற்றியில் வச்சுக்கிட்டு அது வந்து ஜம்ப் பண்ணி இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிஃபென்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான், அவனோட வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினியன்னு சொல்ல போனீங்கன்னா எப்படி சொல்லணும்னா வௌவால், ராட்சச வௌவால்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படி எல்லாத்தையும் இது வந்து பார்க்குற எல்லாத்தையும் அடிக்கும். ஆனால் அப்படின்னா யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்களோ எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். டிஃபென்ஸு, ட்ரூப்ஸு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். இப்போ வாங்க இதை வச்சு நம்ம ஒரு அட்டாக் பண்ணி பார்க்கலாம். வாங்க, நான் பலூனு ப்ளஸ் வந்து மினியன் எடுத்துகிட்டு ஒரு அட்டாக்குள்ளே போகலாம். நம்ம எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், இந்த பேஸ் வந்து நம்ம வந்து ஏர் அட்டாக் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன அதை நோட் பண்ணோன்னா, நம்ம ஏரில் வந்தால் என்னென்ன அட்டாக் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஏர் டிஃபென்ஸ் 2 இருக்குது, ப்ளஸ் விசார்ட் டவர் 2 இருக்குது, ஆர்ச்சர் டவர் 3 இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஏர்ஷிப்பர் 1 இருக்குது. இந்த சைடு நம்ம இதை காலி பண்ணிட்டோம்னா இந்த பேஸ் வந்து நம்ம ஈஸியாக 3 ஸ்டார் எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்னிங் ஸ்பெல்லை 4 ஸ்பெல்லை கரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த ஏர்ஷிப்பருக்கும் அந்த ஏர் டிஃபென்ஸுக்கும் சென்டரில் போட்டு அது 2ஐயும் காலி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரூப்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இறக்கிடலாம், எந்த சைடு வேணாலும். ஏர்ஷிப்பர் என்கிட்ட இல்லை, அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பலூனை எல்லாமே ஒன் சைடு ஃபுல்லாக இறக்குறேன். நான் அதாவது பலூனை கடாமுடான்னு இறக்கி விடணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இறக்கி விடணும். இந்த சைடு ஒரே ஒரு பலூனை இறக்கி விட்ருக்கேன், இந்த ஆர்ச்சரோட கவனத்தை திருப்புறதுக்கு. பாருங்கள், இந்த ரேட் ஸ்பெல்லில் போட்டோன்னே அந்த பலூன்லாம் பாருங்கள், நான் ட்ரூப்ஸில் வந்து 6வது லெவல் பலூன் எடுத்துருந்தேன். அதை எடுத்தோன்னே எல்லாமே ஸ்பீடாக வந்து அடிச்சிருச்சு. இந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி விட்டு விசார்டோட கவனத்தை இது பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. அதாவது பலூனே அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சுற்றியும் மினியன் இறக்கி விட்றலாம். இது மினியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரூப்ஸ் மாதிரி தான். எப்படி சொல்கிறதுனா, இந்த பார்பெரியனு, ஆர்ச்சரு, காப்ளினு, மினியனு இதெல்லாம் வந்து சின்ன டூல். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாக் ரைடர் வந்துருக்கான் பாருங்கள். அந்த கிளான்காஸ்டில் இருந்து ஒரு 4 ஹாக் ரைடர் வந்து நம்ம கிங் அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி தான் வருவாங்க. கிளான்காஸ்டில் நம்ம என்ன ட்ரூப்ஸ் ஹெல்ப் வாங்கி வச்சுருக்கோமோ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம். இது பாருங்கள், இப்போ இந்த இது ஈஸியாக ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த பிளான் மூலிமா நமக்கு 3 ஸ்டார் கிடச்சிச்சு. இன்னொரு பேஸுக்கு நான் அட்டாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதே சேம் ட்ரூப்ஸை வச்சு இப்போ இந்த பேஸ் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, 3 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது, ஆர்ச்சர் டவர் 4 இருக்குது, ஏர்ஷிப்பர் இருக்குது, ப்ளஸ் இதில் வந்து ஹிட்டன் டெஸ்ட்லாம் இருக்கும். ஹிட்டன் டெஸ்ட்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, எலக்ட்ரிக் கம்பம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏர் டிஃபென்ஸுக்கும் ஆர்ச்சருக்கும் நடுவில் லைட்டிங் ஸ்பெல்ல போடுறேன். அப்பயும் ஒரு இது மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் பத்தாது. நான் இந்த சைடு என்ன பண்ணுறேன், ஒன் சைடு எல்லாத்தையும் கட்டாமுட்டான்னு இறக்கி வரணும். எல்லா பலூனையும் இந்த சைடு ஒன் சைடு இறக்கிட்டு ரேஜ் ஸ்பெல்ல போட்டு மோஸ்ட்லி எல்லாமே இது பண்ணிட்டேன். பின்னாடியே மினின்னு எல்லாத்தையும் இறக்குறேன். கிங்கை வந்து இந்த சைடு இறக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நான் இறக்கலை. அதாவது இந்த சைடு வந்தாலும் கிங்கை இறக்கிட்டு ப்ளஸ் இந்த சைடு மினியன் இறக்குனேன். நிறைய மினியனை வந்து செத்துருச்சு சீக்கிரமாகவே. நான் உங்களுக்கு பார்க்கணும், நீங்கள் மினியனை வந்து சும்மா ஒரு சின்ன ட்ரூப் தான், அதனால தான் உங்களுக்கு மினியனை இந்த சைடு இறக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஒரு படையே வந்துட்டுருக்கு. ப்ளஸ் பலூன்லாம் பாருங்கள், ஈஸியாக எல்லாமே. இந்த பேஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நானும் எல்லாமே லெவல் அப்டேட் பண்ணல, மினியனை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கனால 4வது லெவலில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு முன்னாடியே கிங்கை இறக்கி அதை ரிசல்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. அதுக்குள்ளே அந்த ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஹிட்டன் டேஸில் அடிக்குது பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிது பாருங்கள். இந்த ஹிட்டன் டேஸில் சொன்னேன்ல, கடைசியில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து அந்த ஹிட்டன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸில் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியாது எனிமிக்கு. அதுக்கு எப்படி சொல்கிறது, சடனாக வரும். எனிமி கிட்ட அந்த சரௌண்டிங்கில் வந்தாலே
சடனாக அடிச்சிடும். இப்போ பாருங்கள், இது என்னால் 3 ஸ்டார் எடுக்க முடியல. ப்ளஸ் இருந்தாலும் அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அட்டாக்கில் உங்களுக்கு வந்து ஹாகை வச்சு, அதாவது ஹாக் ரைடர் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உடனே முன்னெலாம் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு ஆர்மி கேம்ப்பு லேட் ஆகும், இப்போ ஃபாஸ்ட்டாக வருது.